திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பி ஆரூரர், தம்பிரானுடைய தோழர். சிவபெருமான் இவருக்காக செய்யாத பணி கிடையாது, எல்லாமே இவருக்காக அருள் பாலிச்சிருக்காரு. ஆமாம், உனக்காக நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், நீ பாடுறதை மட்டும் நிறுத்தாது அப்படின்னு சொல்லி சுந்தரருக்கு கேட்டது கேட்ட வண்ணம் கொடுத்தவர். இவருடைய பாடல்கள்லாம் நாமளும் போய் பாடினோம்னா நம்மளுக்கும் அன்போட அருள்பாலிக்க காத்திருக்காரு. வாங்க, இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். உண்மையாலுமே சுந்தரருக்கு சுந்தரர்னு சொன்னால் பிடிக்காது. ஏன்னா அவர் சுந்தரர்னு சிவபெருமான் சொன்ன அன்னைக்கே பிரிஞ்சிட்டார் இல்லையா, அதனால் அந்த பேரே பிடிக்காது. நம்பி ஆரூரன் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு பிடிச்ச பேர். பதிவு பூராவும் நம்பி ஆரூரன் தான் கொடுத்துருப்பாரு. 7ஆம் திருமுறை பண் காந்தாரம் திருவலம்புரம் தளத்தில் பாடியிருக்காரு. இவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய பாடலை எல்லாம் பாடுங்க. இவருக்காக சிவபெருமான் ஏடிஎம் வேலை பார்த்துருக்காரு, ஏபிடி பார்சல் வேலை பார்த்துருக்காரு. எங்கெல்லாம் அவருக்காக ஆமாம் கண்ணு காது இருட்டிக்கின்னு பசியோடு வராரோ அங்கெல்லாம் திருக்கச்சூரில் போயிட்டு சுந்தரருக்காக 4 வீட்டில் கேட்டு எடுத்துன்னு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. இந்த திருக்குறுகாவூர் வெள்ளடை அப்படின்ற தளத்தில் இவர் வராருன்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தல் அமைச்சு சாப்பாடெல்லாம் வச்சுக்கின்னு இவர் வந்த உடனே அதையெல்லாம் கொடுத்த உடனே இவர் சாப்பிட்டு டயர்டாயிட்டாராம். தண்ணீர் பந்தல்லாம் காணாமல் போயிடுச்சான். அப்படி கண்ணை முடிச்சு பார்த்து அலறி அடிச்சுக்கின்னு, என்னடா இறைவன் தான் நம்மளுக்காக இங்கே வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கினாராம். அந்த மாதிரி படுத்து தூங்கும்போது தலை மேலே காலை வச்சு ஒரு பெரியவர் படுத்துருக்கிறாராம். ஏன்பா இப்படி காலை இப்படி என் தலையில் வைக்கிற அப்படின்னு பிடிச்சி தள்ளிட்டு இவர் திரும்பி படுத்தா அப்பவும் திருப்பி காலத்துக்கு தலையில் வச்சு நிற்காராம். அப்புறம் இப்படியே இவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உடனே வந்தது இறைவன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பதிகம் பண்ணாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு அவருக்காக செய்யாத வேலையே இல்லை. அப்படி ஒன்றும் சுந்தரர் கூடவே இருந்தார். ஆகையினால் இந்த பாடலை எல்லாம் பாடுறதும் கேட்குறதும் நம்மளுக்கு பெரும் பாக்கியம். இது தேவாரம், திருவாசகம், இது மாதிரி 63 நாயன்மார்கள் வரலாறு, அபிராமி அந்தாதி, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 12 திருமுறைகள் இப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாது, 4 தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா 4 பேருக்கு தெரியணும் செய்கிற தொண்டு இது. இதை வந்து குறை சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஏன்னா என்னை போல் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாதவங்களுக்கு இப்படி போய் வீட்டில் உட்காந்துன்னு வாயாடுற மாதிரி சொன்னாதான் எனக்கு ராகம், தாளம், பண்ணு இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆகையினால எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து 4 பேருக்கு எடுத்து உரைக்கிறேன். இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை காண வேணாம். திருச்சிற்றம்பலம். எனக்கு இனி தினைத்தனை புகலிடம் அறிந்தேன்
பனைக்கனி பழம் படும் பறவையின் கரை மேல் எனக்கு இனியவன் தமர்க்கு இனியவன் எழுமையும் மனக்கு இனியவன் தனது இடம் வலம் புறமே. எப்படி பார்த்தீங்களா? எனக்கு இனி தினைத்தனை புகழ் இடம் அறிந்தேன் பனைக்கனி பழம் படும் பறவையின் கரைமேல் எனக்கு இனியவன் தமர்க்கும் இனியவன் எழுமையும் மனக்கு இனியவன் தனது இடம் வலம் புறமே. இவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பாருங்க. அப்படியே பாடும்போதே நாவல அப்படியே தண்ணி ஊறுது. அப்படி ஒரு சுந்தர தமிழ்லேயே பாடியிருக்கார். இவ்வளோ அருமையாக புறம் அவை எரிதர வளைந்த வில்லினவன் மர உரி புலி அதல் அரைமிசை மருவினன் அற உரி நிறந்தயல் இறந்து உண விரும்பி நின்று இரவு எரி அடிதன் இடம் வலம்புறமே. நீரு அணிமேனியன் நெருப்பூமி அரவினன் கூறு அணி கொடுமழு ஏந்தி ஓர் கையினன் ஆறு அணி அவிர்சடை அழல் வளர் மழலை வெல் ஏறு அணி அடிகள் தம் இடம் வலம் புறமே. கொங்கு அணை சுரும்பு உண நெருங்கிய குளிர் இளன் தெங்கொடு பனை பழம் படும் இடம் தேவர்கள் தங்கிடும் இடம் தடங்கள் திரை புடை தர எங்களது அடிகள் நல்லிடம் வலம் புறமே. கொடுமழு விறகினன் கொலைமலி சிலையினன் நெடுமதில் சிறுமையின் நிறவ வல்லவன் இடம் படுமணி முத்தமும் பவளமும் மிகச் சுமந்து இடுமணல் அடைகரை இடம் வலம் புறமே. கருங்கடக்களிற்று உரி கடவுளது இடம் கயல் நெருங்கிய நெடும் பனை அடும் பொடு விரவிய மருங்கொடு வலம்பு சலஞ்சலம் மனம் புணர்ந்து இருங்கடல் அடைகரை இடம் வலம் புறமே. நரிபுரி காடு அரங்கா நடம் ஆடுவர் வரிபுரி பாட நின்று ஆடும் எம்மான் இடம் புரி சுரி வரி குழல் அறிவை ஓர்பால் மகிழ்ந்து எரி எரி ஆடி தன் இடம் வலம் புறமே. பாரு அணி முடைத்தலை கலன் என மருவிய நீரு அணி நிமிர் சடை முடிய நன்னிலவிய மாறு அணி வருதிரை வயல் அணி பொழிலது ஏறு உடை அடிகள் தம் இடம் வலம் புறமே. சட சட விடு பெனை பழம் படும் இட வகை படவடகத்தொடு பலி கலந்து உளவிய கடை கடை பலிதிரி கபாலி தன் இடம் அது இடிகரை மணல் அடை இடம் வலம் புறமே. குண்டிகை படப்பினில் விடக்கினை ஒழித்தவர் கண்டவர் கண்டு அடி வீழ்ந்தவர் கனைகழல் தண்டு உடை தண்டி தன் இனம் உடை அறவுடன் என் திசைக்கு ஒரு சுடர் இடம் வலம் புறமே. வரும் காலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குல பிறப்பதம் இடம் வலம்புறத்தினை அருங்குளத்து அருந்தமிழ் ஊரான் வன் தொண்டன் சொல் பெருங்குளத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே. அருங்குளத்து அருந்தமிழ் ஊரான் வன் தொண்டன் சொல் பெருங்குளத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே. திருச்சிற்றம்பலம். சுவாமி வலம்புரநாதர், அம்பாள் வடுவகிர்கண்ணம்மை. பார்த்தீங்களா?
அருங்குளத்து அருந்தமிழ் ஊரான் வன் தொண்டன் அருங்குளத்தில் பிறந்தவர். அவர் பாடி வச்ச இந்த பாட்டை பெருங்குளத்தோரோடு பிதற்றுதல் பெருமை ஏன்ட்டார். நீ பெருங்குளம் நம்ம சொல்கிறது சரியில்லை, பாடுறது சரியில்லைன்னு அதையெல்லாம் அவர் பார்க்குறதில்ல. நம்ம குழந்த தக்கா புக்கான்னு பேசினா கூட நம்ம எவ்வளோ அன்பாக எடுத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தெரியாமல் பாடினாலும் இறைவன் எதையும் தவறுதலாக நினைக்கிறதில்ல. பாடி இருக்கிற எம்பெருமானே சுந்தரமூர்த்தி நாயனாரே அருமையாக சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறது, அவர் நான் தான் சொல்கிறேனே, பாடல்களில் தவறுதலாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான். நான் அப்படியே அதுக்குள்ளே போயிடுவேன். எப்படியா அந்த கூட்டத்தில் இருந்தாலும் பாட ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய மைண்டு பூரா இங்கே இருக்கவே இருக்காது. அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோடையே பயணிப்பேன். எனக்கு ஒன்றும் சுயனமே இருக்காது. பாடுறது வரின்றது தெரியுமே தவிர என்ன பண்ணுறன்றதே தெரியாது. அப்படியே அவரே பாடுற மாதிரி அவர் கூடயே போயிடுவேன். அதனால் ஒரு சில இடத்துங்களில் தவறுகள் வரும். அந்த நேரத்தில் மாதிரி அப்போல்லாம் எடிட் பண்ண தெரியாமல் பாடியிருக்கேன். இதெல்லாம் ஒரு குறையாக எடுத்து கூறக்கூடாது. ஏன்னா ஒன்றும் தெரியாத மக்கு நானே இந்த அளவுக்கு கொண்டு வந்து பாடுறேன்னா எல்லாம் தெரிஞ்ச ஜாம்பவான்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. கேட்குறோம், என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் விட்டுட்டு போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதில் குறையெல்லாம் காணாதீங்க. அருமையான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தமிழையும் அந்த வரிகளையும் ருசிங்க. அப்படி ஒரு காதுக்கும் விருந்து, நம்ம படிக்கிற நமக்கும் அருமையான விருந்து. ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. எதை விடுறது, எதை சொல்கிறது? நீர் அணி மேனியன் நெருப்பு உமிழ் அரவினன் கூறு அணி கொடுமழு ஏந்தி ஓர் கையினன். அந்த கூறு அணி கொடுமழு ஏந்தி ஓர் கையினன், மழு வச்சிருக்காரு இல்லையா? ஆறு அணி அவிர் சடை அழல் வளர் மழலை வெல் ஏறு அணி அடிகள் தம் இடம் வலம்புறமே. இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணவர் இந்த வலம்புறத்தில் இருக்கார் அப்படின்னுட்டு அருமையான தமிழில் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடி பலனடைங்க, கேட்டு பலனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.